நானும் கர்த்தாவே உம்மை நம்பியுள்ளேன், நீரே என் தேவன். வேதத்தை எடுத்துக்கொள்வோம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 29வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று, நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. கர்த்தர் எப்பொழுதும் தம்மை மறைத்துக் கொண்டிருக்கிற தேவன் அல்ல, அவர் தம்மை வெளிப்படுத்துகிற தேவனாகவும் இருக்கிறார். ஒரு அதிகமாய் அழுத தீர்க்கதரிசிகளில் ஒருவர் யார் அப்படின்னு கேட்டா இந்த எரேமியான்னு சொல்லலாம். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ரொம்ப அவர் தலை தண்ணீரும் கண்கள் கண்ணீருமானால் நலமா இருக்கும் அப்படிங்கிறார். ஏன்னா இன்னும் அழணும்னு தோணுது, கண்ணீர் இல்லை. ஆமென். நினைக்கலாம், ஆண்டவரே இந்த காலத்திலே என்னை தீர்க்கதரிசியா தெரிந்தெடுத்தீர். ஹல்லேலூயா. என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் என்று சொன்னது யாரு தெரியுமா? கரெக்டா சொல்லுங்க. ஆகார் தான். ஆகார். இந்த ஆகார் உடைய சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா வாழ முடியாத ஒரு சூழ்நிலையிலிருந்து புறப்படுவார். ஆதியாகமம் 16வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியால் அவள் அவளை விட்டு ஓடி போனாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாழ முடியாத சூழ்நிலை. இன்னைக்கு அநேகருக்கு சில சூழ்நிலையில வாழவே முடியல, ரொம்ப கடினமான நிலை. இதனால அதை விட்டு ஓடி போலான்னு ஓடி போறாங்க. ஆனா ஓடி போனவளை கர்த்தர் சந்திக்கிறார். கர்த்தருடைய தூதரானவர் அவளை வனாந்திரத்திலே சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீரூற்றண்டையில் நீரூற்றண்டையில் கண்டு கண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல கவனமா கேளுங்க. பார்த்து என்ன கேட்பார் தெரியுமா? 2 கேள்வி கேட்கிறார். ஒன்று, எங்கே இருந்து வருகிறாய்? இந்த கேள்விக்கு அவள்கிட்ட ஆன்சர் இருக்கா? எங்க இருந்து வரா? இந்த கேள்விக்கு எல்லாத்தையும் ஆன்சர் இருக்கு. ஆனா அடுத்த கேள்விக்கு தான் அவள்கிட்ட ஆன்சர் இல்ல. என்ன கேள்வி தெரியுமா? எங்கே போகிறாய்? இன்னைக்கு சில கடினமான சூழ்நிலை, என்ன செய்யணும்னு தெரியாம அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சுட்டு எங்க போறோம்னு தெரியல. ஆன்சர் இருக்கு. எங்க இருந்து வர? நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன். எங்கே போகிறாய்? தெரியாது. சூழ்நிலை கடினம் என்றும் என்பதும் ஓடாதே. அந்த இடத்துல அவர் வெளிப்பட உன்னுடைய உள்ளம் ஏங்கட்டும். இதுதான் கர்த்தர் இந்த ஆகாரை வைத்து நமக்கு கற்றுத்தருகிற ஒரு பெரிய பாடம். நீ ஓடுற பத்தியா, ஒரு பிரச்சனையை விட்டு ஓடுவதனால் அந்த பிரச்சனை முடியாது. நீ எங்க இருந்து வருகிறாய் அது எனக்கு தெரியுது, எங்க போற தெரியாது. ஏன் போற அது எனக்கு அங்க ரொம்ப கஷ்டம், என்னால முடியல, என்னால ஹேண்டில் பண்ண முடியல. ஆமென். எனக்கு தெரிந்தனா ஒருத்தங்க சொன்னது, அவங்க வீட்டுல இருந்து ஒருத்தங்க, அது யாருன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா பார்த்துட்டு இருப்பாங்க, தெரியும், நான் இந்த வீட்டுல தலை வச்சு படுக்க மாட்டேன்னு போயிட்டாங்க. ஒரு 1.5 நாள் பசி தாங்க முடியல வந்துட்டாங்க. வீட்டுல ஒண்ணும் இல்லையா, வந்துட்டாங்க. எங்க, அதாவது பிரச்சனை தான், கடினமான சூழ்நிலை தான், இறங்கிடுறோம். எங்க போறோம்? எங்க போறோம்? கர்த்தர் ஏன் அவரை இவளுக்கு காட்டணும் தெரியுமா? அந்த சூழ்நிலையை நீ ஃபேஸ் பண்ண. வாழ முடியாத சூழ்நிலை நீ போயிரு. எப்பொழுது ஆகா கர்த்தரை கண்டாளோ, அல்லது கர்த்தர் தம்மை ஆகாருக்கு
காண்பித்தாரோ. வாழ முடியாத சிச்சுவேஷன்ல ஆகார் போய் வாழ்றார். ஆகார அவரை அப்பா என்று அழைக்கிற பாக்கியம் பெற்றவள் அல்ல. ஆனா அவர் வெளிப்பட்டதும் வாழ முடியாத சூழ்நிலையில ஒருத்திக்கு வாழ முடியும்னா தேவனை தேடி வந்த, தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட அன்பு சகோதரா சகோதரி, வாழ முடியாத சிச்சுவேஷன் ஆண்டவர் இங்க சொல்லுகிறார் பாருங்கள். அதனுடைய 11வது வசனத்துல கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடினால், ஏன் கர்த்தர் தம்மை வெளிப்படுத்தினார் தெரியுமா? அவருடைய இருதயம் அங்கலாய்க்குது. அங்கலாய்ப்பு, எனக்கு இப்படி ஆயிட்டு, எனக்கு இப்படி நடந்துட்டு, எனக்கு இப்படி நடந்துட்டு, எனக்கு இப்படி நடந்துட்டு. அநேகருடைய இருதயம், என் லைஃப் இப்படி ஆயிட்டு, என் வாழ்க்கை இப்படி ஆயிட்டு. இந்த அங்கலாய்ப்பு நிமித்தம் நீ என்ன தீர்மானம் எடுக்க போற? நீ ஓட போறியா? எங்க ஓட போற? எதுக்கு ஓட போற? நீ எங்க இருந்து வருகிறாய்? ஆன்சர் இருக்கு. எங்க போற தெரியாது. இந்த இடத்துல கர்த்தர் சபைக்கு சொல்லுகிற வார்த்தை, நீ ஆகார் அல்ல, நீ ஆபிரகாமின் சந்ததி. நீ தேடணும். ஆகார் தேட மாட்டா, ஆனா ஈசாக்கு தேடினான். அப்பா ஆட்டுக்குட்டி எங்க? அந்த தேடலோடு புறப்பட்ட போது அவனுக்கு மேல கத்தி வரும்போது ஆட்டுக்கடாவாய் அவர் பக்கத்திலேயே நின்றார். எனக்கு வாழக்கூடிய சூழ்நிலையே இல்ல. இந்த இடத்துல தான் கர்த்தர் சொல்ற, நீ முழு இருதயத்தோடு என்னை தேடு, முழு இருதயத்தோடு தேடு. வாழக்கூடிய சூழ்நிலையே இல்லாம யாராவது இதை என்ன செய்யணும், எங்கேயாவது ஓடி போயிடலாமா போல இருக்கு. தாவீது சொல்ற, எனக்கு மட்டும் புறாவை போல சிறகுகள் இருந்திருந்தா நான் பறந்து போய். புறா சிறகு வச்சு எங்க பறப்பீங்க? தாவீது, உங்க வெயிட் என்ன? கழுகு சிறகு கொடுத்தா கூட உங்க வெயிட் தூக்க முடியாது. நம்ம கேட்கறதெல்லாம் ஆமென். புறாவை போல சிறகு இருந்திருந்தா. ஆண்டவர் இருதயத்துக்கு கேட்டவன் அல்லவா தாவீது. கேட்டதும் கொடுத்தாரா? கொடுத்திருந்தா என்ன இருக்கும்? பறந்து தூக்கிட்டு போயிருக்கும். புறாவை காணவில்லை. சில வருவாங்க, பாஸ்டர் உங்க சர்ச்சு மாடியில எங்க புறா இருக்கு. அப்படியா? நீங்க வர மாட்டீங்க, ஆனா உங்க புறா வருது. புறாவை நம்ம எல்லாம் கேட்கிறோம், எங்கேயாவது ஓடி போயிடலாம் போல இருக்கு. ஆமென். ஆண்டவர் சொல்லுவார்ல ஒரு வார்த்தை, ஏசாயா 52வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை வாசியுங்கள். நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை, நீங்கள் தீவிரித்து புறப்படுவது இல்லை, நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல ஓடி போவதும் இல்லை. இந்த வார்த்தையை உங்க மனசுல அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. தேவனுக்கு எது பிடிக்காது தெரியுமா? இந்த ஓடி போறாங்க தெரியுமா? யாராவது ஓடி போக பிளான் வச்சிருக்கீங்கன்னா இயேசு நாமத்தில் கேன்சல். இந்த ஓடி போறது போல அப்புறம் சிரிக்கலாம். ஓடி போகிறது போல வாசிங்க. போச்சா? போவதும் இல்லை. நான் ஓடி போயிட்டார் நினைச்சேன். ஓடி போகிறது போல ஓடி போகிறது இல்லை இல்லை. அடுத்த வார்த்தை, கர்த்தர் உங்கள் முன்னே போவார். அது அர்த்தம் என்ன? இங்க நான் உன்னை கூட்டிட்டு போறேன். கர்த்தர் உங்கள் முன்னே போவார். இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகு உங்களை காக்கிறவராயிருப்பார். ஆமென். இந்த வார்த்தை கேட்கும் போது நம்ம உள்ள, ஆண்டவரே, நான் சூழ்நிலைக்கு பயந்து ஓடுகிறவனா இருக்க கூடாது, நான் சூழ்நிலைக்கு பயந்து ஓடுகிறவளா இருக்க கூடாதப்பா. உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. உம்மை நான் அப்பா பிதாவை என்று அழைக்கிறவன் அல்லவா. நான் சூழ்நிலைக்கு பயந்து ஓடி போக கூடாது. என்னங்க, ஆளையே காணோம், ஆளையே காணோம். பிரச்சனை ஓடி போயிடுவாங்க, ஆளையே காணாது. போன் எல்லாம் சுவிட்ச் ஆஃப். இப்படி இருக்க கூடாது. சூழ்நிலைக்கு பயந்து ஓடி போக கூடாது. ஆமென். இதுல என்ன ஒரு ஆச்சரியம்னா, ஆபிரகாம் வரை இதுவரை சொல்லல என்னை காண்பவரை. ஆகார சொல்ல வச்சார். ஏன்னா ஆகார் தான் இப்போ எப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிறா தெரியுமா? ரொம்ப ஒரு பரிதா, எங்கன்னு தெரியல. வாட் இஸ் நெக்ஸ்ட் தெரியல, என்னன்னே தெரியல. ஆண்டவர் இன்னைக்கு சபைக்கு சொல்லுகிற வார்த்தை இதுதான். ஆமென். உனக்கு நான் காணப்படுவேன், ஆனா நீ என்ன தேடணும், நீ என்ன தேடணும். உனக்கு நான் காணப்படுவேன்.
ஹல்லேலூயா. கர்த்தர் தம்மை காண்பிக்க விரும்புகிறார். ஆண்டவரே, நான் சூழ்நிலைக்கு பயந்து ஓடி போகிறவனை போல நான் ஒரு இடத்துல இருந்து போறேன்னா அது நீங்க என்ன கொண்டு போறதா தான் இருக்கணுமே தவிர, அவங்க சாரால் என்ன கஷ்டப்படுத்தினாங்க, இவங்க கஷ்டப்படுத்தினாங்க, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை சொல்லி நான் என்ன பண்ணக்கூடாது. ஓடி போறது தேவ பிள்ளைக்கு. சொல்லுங்க, யார் ஓடி போறாங்கன்னு பாக்குறீங்களா? இல்ல, சூழ்நிலை. இன்னைக்கு என் சூழ்நிலை என்ன ஓட வைக்குது, இங்கிருந்து எஸ்கேப் ஆக ஓடு ஓடுன்னு சொல்லுது. இல்ல, நாள்தோறும் ஒருவன் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறான். எங்கிருந்து தெரியுமா? சோதம்ல இருந்து. கர்த்தர் வந்து கூட்டிட்டு போறார். கர்த்தர் வந்து கூட்டிட்டு போனா போயிடணும். அதுக்கப்புறம் லோத்தின் மனைவி மாதிரி திரும்பி பார்க்கப்படாது. கர்த்தர் தான். இவன் ஓடிட்டான்பா, இவன் ஓடிட்டான். இவங்க இருந்தாங்கல்ல, ஐயோ அவங்க கடன் தொல்லை தாங்காம ஓடிட்டாங்க, இவங்க பிரச்சனை தாங்க முடியாம ஓடிட்டாங்க. ஓடதான் தோணுது இல்ல, சில பிரச்சனைகளை எஸ்கேப் ஆக தான் தோணுது இல்ல. ஆண்டவர் கேட்கிறார், ஏன் என்ன தேட தோணல? ஓட தோன்ற உனக்கு தேட தோணலையே. ஆமென். பிரச்சனை ஓடு இல்ல, பிரச்சனை தேடு. ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஓடாத, தேடு. தேடலைன்னா ஓடு. ஹல்லேலூயா. தேடாதவங்க ஓடுவாங்க, ஓடாதவங்க தேடுவாங்க. ஆமா, எனக்கு தேடுறதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அப்போ ஓடு. எனக்கு அது அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை, அதெல்லாம் முடியாது. ஓடு. ஆமென். தேடுகிறவன் ஓட மாட்டான், ஓட விட மாட்டார். அவன் அப்படி போறான்னா முன்னாடி அவர் இருப்பார், பின்னாடி அவர் இருப்பார். அவனை குறித்து எழுதப்படும், ஓடி போனவன் அல்ல, கர்த்தரால் கொண்டு போகப்பட்டவன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யேசபேலுக்கு பயந்து ஒரு ஆள் ஓடுனாங்க. யாரு? எலியா. எலியாவே போதும், என்னை எடுத்துக்கொள்ளும். எடுத்துக்கிறேன் எலியாவே. அப்படி நான் எடுத்துட்டேன்னா நாளைக்கு சரித்திரம் என்ன சொல்லும் தெரியுமா? இவன் யாரு? ஓடி போனான். எங்க போனானே தெரியாது. ஆனா எலியாவே அப்படி சொல்லப்படக்கூடாது. எலியாவே நாளைக்கு எல்லாரும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? கர்த்தர் அவரை எடுத்துக்கொண்டார். அப்படிதான் சொல்லணும். மோசே 40வது வயதில் என்ன பண்ணாரு? ஓடி போனார், ஓடி போனார். கர்த்தர், வா உன்னை எகிப்துக்கு அனுப்புறேன். ஏன்னா உன்னை குறித்து சரித்திரம் எப்படி எழுதப்பட வேண்டும் தெரியுமா? மோசே ஓடி போனான் என்றல்ல. எபிரேயர் 11வது அதிகாரம் அதனுடைய 27வது வசனத்தை வாசியுங்கள். விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல, நான் வாசிக்கும் போது இடையில வாசிக்க வேண்டாம், அதை விட்ட வார்த்தையை வாசிங்க. தரிசிக்கிறது போல உறுதியா இருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். இப்படிதான் எழுதப்படணும். ஆமென். தலைப்பிள்ள சங்காரம் அடிக்குது. ராஜாவுக்கு எவ்வளவு கோபம் இருக்கும். ஆனா எப்படி போனார் தெரியுமா? கோபத்துக்கு. நல்ல கவனிங்க, ராஜாவின் வேலைக்காரர்கள்ல ஒரு ஆளை அடிச்சாரு. யாரு? மோசே. அப்போ ராஜா கோபப்படுறான்னு என்ன பண்றாரு தெரியுமா? ஒரே ஓட்டம். 40 வருஷம் காணல ஆள. ஆனா இப்போ யாருக்கு அடி விழுது? ராஜாவுடைய பிள்ளைக்கு. அப்போ வேலைக்காரனை கை வச்சதுக்கு ராஜாவுக்கு விறுவிறுன்னு வருதுன்னா, பாபிலோன் எகிப்தின் ராஜாவுடைய பிள்ளை மேல அடி விழுந்திருக்கு. அப்ப எவ்வளவு கோபம் இருக்கும். ஆனா மோசே எப்படி போறாரு தெரியுமா? தைரியமா. நாளைக்கு நம்முடைய தலைமுறை சொல்லணும். அதனாலதான் ஆண்டவர் திரும்ப கொண்டு வரார். சில சிச்சுவேஷனுக்கு கர்த்தர் திரும்ப கொண்டு வருகிறார். எது வேண்டான்னு நினைச்சேனோ அங்கேதான் கொண்டு வந்து உட்கார வைக்கிறார். என்ன பண்ணேன்னு தெரியல. அங்கிருந்து நீ இதுக்கு முன்னாடி எப்படி போன? ஒரே ஓட்டம், எடுத்தே ஓட்டம். என்ன ஓட்டம்? இல்ல, நீ திரும்பி போனோம். இதுவரைக்கும் மோசே உன்னை குறித்து சொல்லப்பட்டது. அவன் பயந்து ஓடி போயிட்டான். பயந்து. பாத்தியா, உங்க ஆளை எங்க ஆளு ஒரே அடியில் அடிச்சு கொண்டுட்டார். என்ன அடிச்சா என்ன? பயந்து ஓடினவன் தானே.
யாக்கோபே உன்னை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவன் ஓடி போனான், அவன் ஓடி போயிட்டான். ஆண்டவர் திரும்ப கொண்டு வந்துட்டார், திரும்ப கொண்டு வருவேனார். ஆனா திரும்பி கொண்டு வரணும்னா யாக்கோபே நீ அவரை சந்திக்க வேண்டும். யாக்கோபின் வாழ்க்கையில ஏசா என்பவன் எல்லையா இருந்தான். ஏசா தான் எல்லை. ஏசாவை தாண்டி தான் தகப்பன் வீட்டுக்கு போக முடியல. அநேகர் வாழ்க்கையில அநேக ஏசாக்கள் எல்லையா இருக்கிறாங்க, அவங்க தான் பெரிய தொல்லையா இருக்கிறாங்க. அதை தாண்டி தான் போக முடியும். ஏசா சொன்னதாக யாக்கோபு கேட்ட கடைசி வார்த்தை என்ன தெரியுமா? ஏசா இப்படி சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு யாக்கோபின் தாயார் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? உன்னை கொன்று போட்டு அதிலே தன்னை தேற்றிக் கொள்ளுகிறான். ஆதியாகமம் 27:42. உன் சகோதரனாகிய ஏசா உன்னை கொன்று போட நினைத்து தன்னை தேற்றிக் கொள்ளுகிறான். அப்ப ஏசாவுக்கு ஆறுதலே எதுலதான் இருக்கு? யாக்கோபுடைய அழிவுல இருக்கு. ஒருத்தனுடைய அழிவுல ஆறுதல் அடைகிறவனை எப்படி சமாளிக்க முடியும்? இன்னைக்கு அநேகருக்கு யாக்கோபே உன்னுடைய அழிவு அநேகருக்கு ஆறுதலா இருக்கிறது. எனவேதான் அவன் எப்பொழுது சாவான், அவன் பேர் எப்பொழுது அழியும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். வேலை பார்க்கிற இடத்தில் ஆகட்டும், ஊழியத்தில் ஆகட்டும், எதிலே ஆகட்டும், ஏசாவின் மனநிலைமை உடையவர்களுக்கு யாக்கோபின் அழிவுதான் அவர்களுக்கு ஆறுதல். ஒருத்தங்க எப்படா இவன் விழுவான், எப்படா இவன் சாவான், அதுல ஆறுதல் அடைகிறார்கள். யோசேப்ப குழியில தூக்கி போட்டு யோசேப்பின் சகோதரர்களுக்கு எப்படிங்க சாப்பிட முடிந்தது? அது அவர்களுக்கு ஆறுதல். சிம்சோனுக்கு கண்ணை தோண்டிட்டு பெலிஸ்தியருக்கு மகிழ எப்படிங்க முடிந்தது? அது அவர்களுக்கு ஆறுதல். இந்த வார்த்தையை சொல்லும் போது ஆவியானவர் சபைக்கு எச்சரிக்கிற காரியம் தான். பிறருடைய வீழ்ச்சியில நம்ம ஆறுதல் அடைகிறோம்னா நம்ம யாக்கோபா இல்ல, நம்ம ஏசாவா இருக்கிறோம். பிறருடைய அழிவு, பிறருடைய வீழ்ச்சி, பிறருடைய தடுமாற்றம், அதுல நம்ம குளிர் காயிரோம்னா இயேசு மேல அடி அடின்னு அடிக்கிறாங்க, எங்க குளிர் காய்ஞ்சிட்டு இருக்கிறாங்க. இப்படி அப்போ திருப்பி தகப்பன் வீட்டுக்குள்ள வரலான்னு பார்த்தா இவன் தான் எல்லை, இந்த எல்லையை தாண்ட முடியல. ஆமா, இப்ப இவனை மேற்கொள்ளணும்னா யாக்கோபே ஒரே வழிதான் இருக்கிறது, அவரை சந்திக்கணும். அவன் யாபோக்காற்றின் கரையில் உட்கார்ந்து இருக்கிறான். வேதம் சொல்லுகிறது, அழுது அவரை நோக்கி கெஞ்சினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் அவன் பக்கத்துல அவர் என்ன பண்ணார் தெரியுமா? யாக்கோபின் தொடைச்சந்தை தொட்டார். தொட்டதும் என்னாச்சு? சுளுக்கிட்டு. அவன் நொண்டி நொண்டி நடக்கும் போது, ஒவ்வொரு முறை அவனுக்கு வலி வரும்போது அவன் என்ன உணரணும் தெரியுமா? யாக்கோவே, நான் அவனை தொட்டிருக்கிறேன், என் கை உன் மேல பட்டிருக்கிறது. என் கை சில வலிய கர்த்தர் அனுமதிக்கிறது எதுக்கு தெரியுமா? ஏசாவின் கையல்ல, என் கை உன் மேல இருக்கிறது, என் கை உன் மேல இருக்கிறது. இதை உணரும்படியாக, இதை நீ புரிந்து கொள்ளும்படியாக. கடைசி வரை ஏசாவின் கை அவன் மேல படவே இல்லை. ஏண்டவர் எனக்கு இந்த வலியை கொடுத்தீங்க, நீ புரிஞ்சுக்கணும், அவர் என்ன தொட்டிருக்கிறார். நான் அவரால் தொடப்பட்டவர், அவர் என்ன இப்படி நொண்டு போதெல்லாம் ஆண்டவர், இது ஆண்டவர் தொட்டது, ஆமென், இது அவர் கை வச்சது, இது அவர் என்ன தொட்டது, ஆமென். யாக்கோபு நொண்டும் போதெல்லாம் ரூபன் வந்து கேட்டுப்பான், அப்பா என்னப்பா ஏன் நொன்றீங்க? அவர் தொட்டா. எங்கப்பா தொட்டா? இப்ப அவர் தொட்ட பகுதி ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டு. ஹல்லேலூயா. அவர் தொட்டார், இது அவர் தொட்டது. ஒவ்வொரு ஏசான் வரும்போது அம்மா அவர் என்ன யார் தொட்டிருக்கிறார்? அவர் தொட்டிருக்கிறார். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு குற்றமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஏசா வருகிறான். ஏசா வரும்போது யாக்கோபு அவரை பார்க்கிறான். ஆண்டு சொல்ற, நீ பார்த்துட்டு இல்ல, நீ மேற்கொண்ட போ, அவ்வளவுதான்.
ஏசா என்கிற எல்லையை 20 வருஷம் தாண்ட முடியவில்லை. எப்பொழுது கர்த்தரை அவன் கண்டானோ அவன் அந்த எல்லையை கிராஸ் பண்றான், அவங்க அப்பா கிட்ட போறான். இன்னைக்கு அநேகருக்கு ஏசா என்கிற ஒரு எல்லையை தாண்ட முடியாம இருக்கிறீங்க. நீங்க நல்லா வாழ்ந்துட்டு தான் இருக்கிறீங்க. 2 பரிவாரங்கள் இருக்கு. 2 பரிவாரம் வேண்டாம், எல்லாமே இருக்கு. உங்களுக்கு எல்லாமே இருக்கு, சூப்பரா இருக்கு. வெறும் கோலும் கையுமா போன இடத்துல சொத்து சுகம் எல்லாம் இருக்கு. ஆனா ஏசாவை தாண்ட முடியல. ஒரு குறிப்பிட்ட அந்த இடத்துல நிக்கிறான், இதுக்கு மேல போக முடியல. எல்லாருக்கும் பாருங்க, சிலருக்கு ப்ரொமோஷனுக்கு தடையா ஏசா இருப்பான். அவன் ஆசையே உனக்கு யாக்கோபை கொலை செய்ய நினைத்து தன்னை தேற்றிக் கொள்றான். சரி சரி சரி, அப்பா கதை சீக்கிரம் முடிஞ்சிடும், சீக்கிரம் முடியும் நினைக்கிறோம். கதையெல்லாம் முடியாது. அவர் கடைசியா சொல்லி சொல்லி ஃபுல்லா மட்டனும் சிக்கனும் சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு. அவர்லாம் இப்ப போற மாதிரி இல்ல. தாயார் பாக்குறாங்க, இங்க பாரு, அவன் அதுல அவனை தேற்றி கொள்ளுகிறான். நாளைக்கு நீ செத்து கிடக்கிற, எப்படி செத்து கிடப்ப, உன்னை எப்படி கொல்லலாம், உன் கதையை எப்படி முடிக்கலாம். இன்னைக்கு பாருங்க, பிறருக்கு தீங்கு செய்யறது, தீங்கு பேசுறது அவங்களுக்கு ரொம்ப குளிர்ச்சியா இருக்கு. இவனை விடக்கூடாது, இவன் எப்படி விடக்கூடாது, இவன் என்ன வளர்ந்துட்டே போறான், இப்ப நேத்து வந்தவன் விடக்கூடாது. அந்த பேச்சு இருக்குல்ல, இது ஏசாவின் மனநிலை. ஏசாவையோ கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? வெறுக்கிறார். ஒருத்தனை கொன்று உன்னை தேற்றிக் கொள்ளணும்னு நினைக்கிற மனம் இருக்கு பாரு, கர்த்தர் வெறுக்கிறார். இவனை கொன்று பெலிஸ்தியன் சொன்னா பாத்தீங்களா, உன்னை கொண்டு உன்னா பறவைக்கும் ஆண்டவரே, இந்த எல்லை என்னால தாண்ட முடியல, இதுக்கு மேல என்னால வளர முடியல ஆண்டவரே, இதுக்கு மேல என்னால முன்னேற முடியல. அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கலாம். ஏசா நிக்கிறான். என்ன ஆண்டவரே பண்ண? கர்த்தர் சொல்ல, நீ வந்து உக்காந்துரு. தனிமையில் இயேசுவோடு உறவாட பழகுங்கள். இன்னைக்கு அநேகருக்கு ஜெபமே இந்த சர்ச்சில் வந்து ஜெபிக்கிறதோட முடிஞ்சு. தனிமையில் இயேசுவோடு கொஞ்சம் டைம் ஆனாலும் பரவாயில்ல. அவன் இரவு முழுவதும் உட்கார்ந்து இருக்கிறான். அவனுக்கு தேவை வர பாத்திரணும். அவன் சொல்றான், நான் கர்த்தரை முகமுகமாய் கண்டேன், முகமுகமாய் கண்டேன். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு தேவ சமூகத்திலே காத்திருக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவரை தரிசிக்க முடியும். தேடுங்கள், கண்டு அடைவீர்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கடினமான சூழ்நிலை, ஆமென், எதிர்கொள்ள முடியாத நிலை, தேவைகள் சந்திக்கப்படாத சூழ்நிலை. இந்த நேரத்தில் நம்ம என்ன செய்வோம்? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துக்கு திரும்புறாங்க. யாத்திராகமம் 16வது அதிகாரம் அதனுடைய 2-3 வசனங்களை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இஸ்ரவேல் எல்லாரும் மோசைக்கு விரோதமா என்ன பண்றாங்க அப்படின்னா முறுமுறுக்கிறாங்க. அவங்க முறுமுறுக்கிறதுல ஒரு நியாயம் இருக்கு. என்ன முறுமுறுக்கிறாங்க அப்படின்னா, அதனுடைய 3வது வசனத்தை பாருங்கள். அதனுடைய கடைசி லைனை வாசிங்க. இந்த வனாந்திரத்தில் அழைத்து வந்தீரே என்று சொல்லி எங்களை கொல்லும்படிக்கு, பட்டினியினால் கொல்லும்படிக்கு. அப்ப உண்மையில இங்க இவங்களுக்கு இவங்க தேவை நியாயமான தேவையா இல்லையா? கரெக்டா சொல்லுங்க. இந்த இடத்துல இவங்க தேவை நியாயமான தேவை. இவங்க முறுமுறுக்கிறது காரணம் என்ன அப்படின்னா, அவங்க விசுவாச குறைவு. விசுவாச குறைவு. இங்க இவர்கள் விசுவாசத்துல குறைவா இருக்கிறாங்க. என்னாகும் 11ல மோசே விசுவாசத்துல குறைவா இருக்கிறார். சில இடத்துல நம்ம ரொம்ப டாப்ல ஸ்கோர் பண்ணிட்டு இருப்போம், ஆனா எல்லா இடத்துலயும் இல்ல. சில இடத்துல இதுக்கெல்லாம் பயப்படலாமா அப்படிமோ. சிலர் பார்த்திருக்கீங்களா, பாம்புக்கு பயப்பட மாட்டாங்க, பல்லிக்கு பயப்படுவாங்க. பாம்பு இதுக்கெல்லாம் போய் பயப்படலாமா? ஆனா பல்லி அவ்வளவுதான் அட்டாக். சிலர் அப்படி இருக்கிறாங்க. சில விஷயத்தை, பெரிய விஷயத்தை ஹேண்டில் பண்ணிட்டு சின்ன விஷயத்தை, சிலர் பல்லிக்கு பயப்பட மாட்டாங்க, பாச்சாக்கு பயப்படுவாங்க. சிலர் பாருங்க, கொசுக்கு பயந்து பெரிய வலை போடுவாங்க, அவங்களும் கொசுவும் உள்ள இருக்கும். நேத்து திருச்சில இருந்து வர கார்ல ஏறும்போது காருக்குள்ள ஒரு ஈ மாட்டிட்டு மதுரை வர என் கூட தான் வந்து. நான் கிளாஸை இறக்குவேன், அது எங்க போகும்னு தெரியாது.
திருப்பி கிளாஸ் ஏதாவது சிரிச்சிட்டு இருக்கோம் அந்த ஃப்ரெண்ட்ல. ஹலோ, ஏன்னா வெளியே அவ்வளோ சூடுன்னு நினைக்கிறேன். மதுரை பக்கம் எங்கேயும் போச்சு. ஒருவேளை அந்த ஸ்டாப்ல இறங்குச்சு என்னவோ தெரியல. எல்லா இடத்துலயும் இந்த இடத்துல உண்மையிலே அவங்க முறுமுறுப்பை ஆண்டவர் ஒரு ஒரு பெரிய மோசே ஆரோன்னு தான் சொல்றாங்க. நீங்க எங்களுக்கு விரோதமா முறுமுறுக்கல, கர்த்தருக்கு விரோதமா தான் முறுமுறுத்தீங்க. ஆண்டவர் இதை ஒரு பெரிய இஷ்யூவா கொண்டு வரல. ஏன்னா ஆண்டவர் நல்லவர், அவருக்கு தெரியுங்க. நம்முடைய பலவீனம் அவருக்கு தெரியும். அவர் மன்னா கொடுத்த பிறகு முறுமுறுத்தாங்க பாருங்க. ஒண்ணு கிடைக்காம நீ முறுமுறுக்கிறத பெரிய இஷ்யூவா கொண்டு வர மாட்டார். ஆனா ஒண்ணு கிடைச்சதுக்கு அப்புறம் நீ முறுமுறுக்கிற பாரு, அத மேட்டரை எடுத்துட்டு வருவார். ஆமென். ஒண்ணுமே இல்ல, அதனால முறுமுறு. அவருக்கு நியாயம் இருக்கு, நியாயம் இருக்கு. விசுவாசத்துல குறைவு. 3 நாள் தண்ணி இல்ல, மாறாவ டேஸ்ட் பண்ணதும் கசப்பு, முறுமுறு. அவங்களாவது முறுமுறுத்தாங்க. நாம இருந்திருந்தா அவ்வளவு தண்ணி மோசையை குடிக்க வச்சிருக்கோம். 3 நாள் சூர் வனாந்திரத்துல தண்ணி இல்ல, சுத்தி டயர்டாகி வராங்க. பார்த்தா மாறா எடுத்ததும் தண்ணி எடுத்து வாயில வைக்கிறாங்க, ஒரே கசப்பு. அவங்க முறுமுறுத்ததுல நியாயம் இருக்கா இல்லையா? இருக்குல்ல. ஆமே. சிலர் காலை நீட்ட விட மாட்டேங்கிறாங்களே, முறுமுறுக்கிறோம்ல. இவங்க இங்கதான் இருக்கணுமா? முந்தையெல்லாம் நாங்க காலை நீட்டிட்டு எப்படி இருப்போம் தெரியுமா? பூர்வ காலத்தை நினைக்கிறோம். இப்ப என்னன்னா கால்ல 2 பேர். எல்லாருக்குமே அவங்கவுங்க முறுமுறுப்புக்குன்னு ஒரு நியாயம் இருக்கு. சிலருக்கு வருத்தம் என்னன்னா இந்த சர்ச்சில் பில்லரே கிடையாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரத்துல இவங்க உண்மையில எங்க போயிட்டாங்க அப்படின்னா எகிப்துக்கு திரும்பிட்டாங்க. 3வது வசனத்தை ஒரு விசை கூட வாசியுங்கள். நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையில உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்து போனோம். அதாவது என்ன தீர்மானத்துல வராங்கன்னா ஃபாஸ்டிங் இருந்து சாகிறதுக்கு சாப்பிட்டு செத்துரும். ஆமா, ஒருவேளை போஸ்ட்மார்ட்டம் பண்ணா டீசெண்டா வயிற்றுல ஏதாவது சாப்பிடா இருக்கும். இது ஒண்ணுமே இல்ல. அதாவது இவங்க என்ன டிசைட் பண்ணிட்டாங்க தெரியுமா? ஆகாரம்னா எங்க மட்டும்தான் இருக்கும், எகிப்துல மட்டும்தான் இருக்கும் டிசைட் பண்ணிட்டாங்க. எங்க இருக்காதுன்னு தீர்மானிச்சுட்டாங்க தெரியுமா? வனாந்திரத்துல இருக்காதுன்னு தீர்மானிச்சுட்டு, நீ எங்க உனக்கு வாழ்வாதாரம் இல்லைன்னு நினைக்கிறியோ அங்க கர்த்தர் உனக்கு வாழ்வாதாரத்தை தருவார். இது இவங்க டிசைட் பண்ணிட்டாங்க. இவங்க எகிப்துக்கு திரும்பினாங்கன்னா பைபிள்ல இங்க சொல்லல. ஆனா ஒரு வசனம் படிக்கும் போது தெரியும் இவங்க எகிப்துக்கு திரும்பினது. இவன் மோசே ஆரோனையும் வச்சு ஆண்டவர் சொல்ல வைக்கிறார், இங்க பாருப்பா, விடிய காலத்துல நீ மகிமையை பார்ப்ப, அப்பத்தினால் கர்த்தர் திருப்தி ஆக்குவார். 4வது வசனத்துல இந்த ஆண்டவர் பேசுறார். இப்படி பேசிட்டு ஆரோனும் 10வது வசனத்தை வாசியுங்கள். ஆரோன் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையாருக்கெல்லாம் இதை சொல்லுகிற போது அவர்கள் வனாந்திர திசையாக திரும்பி பார்த்தார்கள். அதன் அர்த்தம் என்னன்னா இவங்க ஆல்ரெடி எங்க திரும்பிட்டாங்க? எகிப்துக்கு திரும்பிட்டாங்க. ஆனா வார்த்தை வந்ததும் இவங்களை வார்த்தை திரும்ப கர்த்தர் எந்த திசையை நோக்கி கொண்டு போறாரோ அந்த திசைக்கு என்ன செய்யுது? திரும்ப வைக்குது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நம்மள வார்த்தை திரும்ப வைக்குது. ஆனா சனிக்கிழமை திரும்பியும். ஆனா இப்போ இவங்க வனாந்திரத்துக்கு திரும்பும் போது வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தருடைய மகிமை மேகத்தில். அதன் அர்த்தம் என்னன்னா, மேகத்துல யார் இருக்கிறா? கர்த்தர் மேகத்துல இருந்து அப்படியே தலையை தூக்கி காட்டுறார். இப்ப நான் இருக்கிறேன், நீ என்ன நம்பிதானா வந்த? இஸ்ரவேலன் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம், யெகோவா தெய்வமான ஏதும் பயம் வேண்டாம். ஆண்டவர் சொல்ல, நான் இருக்கிறேன், நீ ஏன் கவலைப்படுற? நான் இருக்கிறேன். மேக ஸ்தம்பத்திலிருந்து ஆண்டவர் தம்மை காண்பிக்கிறார். வனாந்திரமே வாழ்க்கை,
ஆனாலும் கர்த்தரின் பக்கம் உண்டு. வனாந்திரமே வாழ்க்கை ஆனாலும் கர்த்தரின் பக்கம் உண்டு. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுவோம். வேண்டியதை அவர் பார்த்து கொள்வார், நம்பி நான் முன் செல்வேன். வேண்டியதை அவர் நம்பி நான் இயேசுவை நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன். என்னை வெட்கப்பட்டு இயேசுவை கொடரமம்ரே பாருங்க. இஸ்ரவேலருக்கு அன்று வழிகாட்ட மேக ஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் இருந்தது. அதிலிருந்து மகிமை வெளிப்பட்டது. தேவ பிள்ளையை நமக்கு கொடுக்கப்பட்ட, நமக்கு வழிகாட்டு மேக ஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் கர்த்தருடைய வாசனம். நமக்கு ஒரு தேவை சந்திக்கப்படலைன்னதும் இதை விட்டுதான் திருப்புறோம். நீ திரும்பி பாரு, இதுக்குள்ள இருந்து அவர் தம்முடைய முகத்தை காட்டார். இஸ்ரவேலே, யாக்கோபே, இஸ்ரவேலே, உன்னை நான் மீட்டு கொண்டு வந்திருக்கிறேன். கூப்பிடும் காக்கை குஞ்சுகளுக்கு ஆகாரத்தை சபதரித்து கொடுக்கிற நான் உன்னை போஷிக்காம இருப்பேனோ? ஆமே. சாப்பிடணும்னா எகிப்துக்கு போனோம். அன்று அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தது. தேவ சித்தம் அது. நாம் சாகாமல் பிழைக்க எங்க போவோம்னு யாக்கோபு சொல்லுவாரு, எகிப்துக்கு போவோம்னு சொல்லுவாரு. ஆனா இன்று பாரு, உன் கூட கர்த்தர் இருக்கிறார். எகிப்துக்கு போனதான் சாப்பிட முடியுமா? இந்த வனாந்திரத்துல உன்னை அழைத்து கொண்டு வந்தது யாரு? கர்த்தர் அல்லவா? நீ விடியற் காலத்துல இப்ப இவங்க மேகஸ்தம்பத்துல எதை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க தெரியுமா? மகிமையை பார்க்கறாங்க, அவரை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. இவங்க திரும்பினதும் அவரும் திரும்பி போயிருக்கலாமே, அப்படி போக மாட்டார். நான் மனிதன் அல்ல. அதாவது நம்மளை ஒருத்தங்க நம்மளை பார்த்து முகத்தை இடது பக்கம் வெட்டுனா நம்ம அவங்கள பார்த்து வலது பக்கம் வெட்டும். இதான் அவங்க என்கிட்ட பேசல, நானும் அவங்கள்ட்ட பேசல. ஆனா ஆண்டவர் அப்படியே பார்க்கிறார், பார்த்துட்டே இருக்கிறார். மோசே, ஆரோன் வந்து கன்வின்ஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. தேவ சமூகத்தில் கொண்டு வந்து வார்த்தை மூலமாய் கர்த்தர் உங்களை வந்து சால்வ் பண்ணிட்டே இருக்கிறார், கூல் பண்ணிட்டே இருக்கிறார். தருவார் தருவார் தருவார். என்ன தருவார்? தருவார். நாங்களும் ஃபாஸ்டிங் பிரேயரா வந்து எகிப்துக்கு போனாலாவது இறைச்சி பாத்திரங்கள் அண்டையில், அட்லீஸ்ட் எங்களுக்கு இறைச்சி அவங்க தரல, பக்கத்துல இருந்து அதுலயே நாங்க வந்து இது எங்க எதை ஸ்மெல் பண்ண, வனாந்திரத்துல எல்லாருக்கும் குடல் கரிஞ்ச ஸ்மெல் தான் வருது. ஒருத்தருக்கும் சாப்பிடுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அங்கேயாவது இறைச்சி பாத்திரங்கள் அண்டையில் உட்காந்து நாங்க பக்கத்துல போய் உட்கார போறோம். இன்னமும் அண்டை. எதுக்கு அண்டை? இறைச்சி பாத்திரங்கள் அண்டையில். ஆண்டவர் பார்த்துட்டு அவன்கிட்ட சொல்லு, நாளைக்கு நான் தருவேன். இன்னைக்கும் கர்த்தர் அதுதான் சொல்றார். தேவைகள் சந்திக்கப்படவில்லை. கர்த்தர் சொல்றார், நாளைக்கு விடியற் காலத்துல கர்த்தருடைய மகிமையை காண்பீர்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வேதம் சொல்லுகிறது, அதனுடைய 13, 14 வசனங்களை வாசியுங்கள். 11 முதல் வாசியுங்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் முறுமுறுப்புகளை கேட்டிருக்கிறேன். நீ அவர்களோட பேசி, நீங்கள் சாயங்காலத்தில் இறைச்சியை புசித்து விடியற் காலத்தில் அப்பத்தால் திருப்தியாகி நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்று சொல் என்றார். சாயங்காலத்தில் காடைகள் வந்து விழுந்து பாளையத்தை மூடிக்கொண்டது. விடியற் காலத்தில் பாளையத்தை சுற்றி என்ன பெய்திருந்தது? பனி பெய்திருந்தது. இப்போ எதை கவர் பண்ணிட்டு தெரியுமா? பாளையம், அதாவது வனாந்திரத்தை
எது கவர் பண்ணிட்டு? பனி. இப்ப நேத்து வரை இவங்க கண்ணுக்கு வனாந்தரம்னா ஒண்ணுமே இல்ல. இப்ப கண்ணுக்கு எப்படி தெரியுது? ஃபுல்லா பனி. பெய்திருந்த பனி நீங்கின பின்பு இதோ வனாந்தரத்தின் மீது எங்கும், வனாந்தரத்தின், இனி வனாந்தரம் எது எதெல்லாம் சொல்லி ஃபீல் பண்ணியோ அதுக்கு மேல ஃபுல்லா வனாந்தரத்தின் மேலெங்கும், என்னுடைய இல்லாய்மையின் மேலெங்கும், என்னுடைய குறைவின் மேலெங்கும் glory. ஆண்டவருடைய விசேஷமே உன் பலவீனத்தில் என் பலன், அவருடைய பலன் பூரணமாய் விளங்க என்னில் என்ன வேணும்? இனி வராது. ஓ அப்படி பல. அதனாலதான் பவுல் என்ன சொல்வார் தெரியுமா? என் பலவீனத்தை குறித்து இன்னைக்கு சொல்லுங்க, இந்த வனாந்தரத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறேன், இந்த மாறாவை குறித்து மேன்மை பாராட்டுகிறேன். ஆமென். எத்தனை பேர் ஆண்டவரை நம்புறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எகிப்துல இருக்கிறது வரைக்கும் கர்த்தர் யார் என்று உனக்கு தெரியாது. நீ கர்த்தர் யார் என்பதை அறிந்து கொள்ளதான் உன்னை இந்த 40 வருடம் இந்த வனாந்தரத்திலே நடத்தினேன். கொஞ்சம் யோசித்து பாருங்க. எது எது வனாந்தரமாய் அது கண்ணுக்கு முன்னாடி, ஐயோ இங்க ஒண்ணுமே இல்லை, அது ஃபுல்லா என்ன இருக்கா? ஆமென். உருட்சியான ஒரு சிறிய வஸ்து உறைந்த பனி கட்டி பொடிய தனையார் தரையின் மேல் கிடந்தது. இஸ்ரவேல் அதை கண்டு அது இன்னது என்று அறியாதிருந்து ஒருவரை ஒருவர் பார்த்து, அது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஒரே ஓட்டம். அதை கண்டு இன்னதென்று, இதை என்னன்னு சொன்னாங்க நேத்து? வனாந்தரம். இப்ப என்ன சொல்றாங்க? குருடரை அவர்கள் உனக்கு தெரிஞ்சது கிடையாது, உனக்கு தெரியாதது அதுல இருக்கிறது. எப்பொழுது நீ அவரை சந்திக்கிறாயோ அது உனக்கு வெளிப்படுத்தப்படும். உன் வாழ்க்கை என்ன? என் வாழ்க்கை தெரியாது, எனக்கு என்னன்னு தெரியல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தெரியல. ஆமே, தெரியல. எப்ப முடியும்னு தெரியல, என்னன்னு தெரியல. கொஞ்சம் முன்னாடி என்ன சொன்னாங்க? இந்த வனாந்தரம். அந்த 3 கடைசி ஒரு விசை கூட வாசியுங்கள். இந்த வனாந்தரத்திலே அழைத்து வந்தீர்களே. இது என்னது? நேத்து என்ன சொன்னாங்க? இன்னைக்கு என்ன சொல்றாங்க? இப்படிதான். இதான் glory. தெரியாது, உனக்கு தெரிஞ்சதில்ல, உனக்கு தெரியாதது. கர்த்தர் உன்மேல வைத்திருக்கிற திட்டம் உனக்கு தெரிந்ததல்ல, நீ அறியாததும். உனக்கு விசுவாசிக்கிறவங்க மட்டும் நல்ல கரங்களை சட்டி ஆமென். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அப்படியே உங்களை குறித்த, ஹல்லேலூயா, பூமிக்கு வானம் என் நினைவுகள் அல்ல. இன்னைக்கு நீ எதை பார்த்து இந்த வனாந்திரம், அதே இடத்துல வந்து இது என்னது என்னது தெரியல. நம்மள்ட்ட வந்து கேட்பாங்க, எப்படிங்க நீங்க எப்படி பாஸ் ஆனீங்க? நான் இப்படிதான் வச்சேன், பாஸ் ஆனானா தெரியல, தெரியாது. இது என்னதென்று அறியாதிருந்து ஒருவரை ஒருவர் பார்த்து இது என்ன என்ன. அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, நேத்து இது என்னன்னு அவங்க சொன்னாங்க, வனாந்தரம். அவங்க யார பார்த்தாங்க? மோசையை பார்த்து என்ன பண்ணாங்க? உங்களை பார்த்து முறுமுறுக்கிறவங்களுக்கு எல்லாம் நாளைக்கு உங்களை வச்சுதான் பேச போறேன். ஆகாதென்று தள்ளின கல்லை தலைக்கல்லாய் மாற்றி இது கர்த்தராலே ஆயிற்று, இது நம்முடைய கண்களுக்கு. எத்தனை பேர் சொல்ல, என்னை பார்த்து முறுமுறுத்தவர்களுக்கு கர்த்தர் என்னை கொண்டு பதில் சொல்ல போகிறார். விசுவாசிக்கிறவங்க சத்தமா ஆமென். அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தெரிஞ்சது வனாந்தரம். அதனால மோசே எப்படி நிக்கிறார், இன்னும் என்ன சொல்லன்னு தெரியல.
ஆனா மோசையை பார்த்து முறுமுறுக்க கர்த்தர் மோசையோட பேசிட்டே இருக்கிறார். வனாந்திரத்துக்குள்ள உங்களை காரணம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்கல்ல. ஏன்னா நீங்க சொல்லிதானே அவங்க புருஷன் ஜெபம் பண்ணாரு, நீங்க சொல்லிதானே அவங்க மனைவி ஜெபம் பண்ணாங்க. இதை நம்ம சொல்லி ஜெபம் பண்ணிடுவாங்க. ஆனா ஜெபம் பண்ணி நடக்கல, உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்கல்ல. வெயிட் பண்ணுங்க, அவங்க தெரியாம திகைச்சு நிற்பாங்க. இது என்னது? அப்பொழுது நீங்க சொல்லுவீங்க, கர்த்தர் உங்களுக்கு புசிக்க கொடுத்த இது கர்த்தராலே. அவர் வெளிப்படட்டும். முழு இருதயத்தோட ஆண்டவர்கிட்ட ஒன்னே ஒண்ணு கேட்க போறோம். ஆண்டவரே, நீங்க வெளிப்பட்டுட்டீங்கன்னா என் பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிடும். நான் உங்களை தான் பார்க்கணும். கண்களை மூடி இந்த செய்தி இன்னும் முடியல. கர்த்தர் சித்தமான வருகிற நாட்களை தொடரும். இப்போ முடிஞ்ச அவங்களுக்கு ரொம்ப நேரம் உட்காந்துட்டீங்க, வேணா எழுப்பி நிக்கலாம் ஒரு 5 நிமிஷம். ஆண்டவரே, நான் ஆகார போல ஓடி போயிடக்கூடாதப்பா. ஆண்டவரே, உம்மை முழு இருதயத்தோடு தேடுனா. வேதம் சொல்கிறது, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்க. அவர் பிராமிஸ் பண்ணி இருக்கிறார்ல, இந்த மாத கர்த்தர் நமக்கு வாக்கு தந்திருக்கிறார்ல. அவர் கர்த்தர் தம்மை காண்பிக்க சித்தம் வைத்திருக்கிறார். கர்த்தர் தம்மை காண்பிக்க சித்தம் வைத்திருக்கிறார். முழு இருதயத்தோடும் தேட என வைங்கப்பான்னு சொல்லுங்க. ஆண்டவரே, நான் ஒன்றை கேட்டேன், அதையே நாடுவேன் என்று தாவீது சொன்னது போல என் இருதயம் உம்மை தேடட்டும். அதிகாலையிலே உங்களை தேடணும், ராத்திரி ராக்காலத்தில் உம்மை தேடணும், அந்தி சந்தி மதியான வேளைகளில் உம்மை தேடணும். ஆண்டவரே, என்னை தேட வைங்கப்பா. உம்மை தேடணும், உம்மை தேடணும். ஆண்டவரே, நீங்க வெளிப்பட்டீங்கன்னா வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்துல வச்சு, அப்பா நீங்க வெளிப்பட்டீங்கன்னா இந்த பர்வதம் போல நிக்கிற பிரச்சனை எல்லாம் இல்லாமலே போயிருப்பா. நாம தடையா நிக்கிற ஏசாவை தாண்ட முடியும்பா. இந்த கடினமான சூழ்நிலையை ஹேண்டில் பண்ண முடியும். ஆண்டவரே, தேவைகள் எல்லாம் அதிசயமாய் சந்திக்கப்படும்பா. நான் எத்தனை காலம் தான் இந்த வனாந்திரத்தையே பார்த்து கொண்டிருப்பது? இந்த வனாந்திரம் மூடத்தக்கதான உம்முடைய நன்மை கர்த்தாவே எனக்காக நீர் வெளிப்படுத்த மாட்டீரோ? எத்தனை காலம் தான் இந்த வெறுமையே பார்த்து கொண்டிருப்பது? எத்தனை காலம் தான் இந்த காலி பாத்திரங்களையே பார்த்து கொண்டிருப்பது? கர்த்தாவே, அந்த தீர்க்க தரிசன புத்திரரின் மனைவியின் வீட்டில் இருக்கிற காலி பாத்திரங்கள் எல்லாம் நிரப்பினவரே, எலிசாவை பார்த்துட்டு போனதுக்கு அந்த பாத்திரங்கள் நிரப்பப்படுமானால் நாங்கள் உம்மை தேடி வந்திருக்கிறோம். உம்முடைய முகத்தை நாடி வந்திருக்கிறோம். உம்முடைய முகத்தின் மொழியை எங்கள் மேல பிரகாசிக்க பண்ணும். இது என்னதென்று ஆச்சரியப்படுத்துகிறவரே, வனாந்திரம் என்று முறுமுறுத்தவர்களை இது என்னதென்று ஆச்சரியப்படுத்தினவரே, எங்க வாழ்க்கையிலே கர்த்தர் அப்படியே செய்வீராக, அப்படியே செய்வீராக. ஆமென். தேவனை தேடுகிற இருதயம், ஆண்டவர் அதை தான் சொல்ல விரும்புகிறார். இது கண்டடையத்தக்க சமயம். ஆண்டவர் சொல்ல, நான் வெளிப்படலைன்னா உனக்கு பிரச்சனை சால்வ் ஆகாது. கர்த்தர் தம்மை காண்பிக்க விரும்புகிறார். 2 கரங்களை அப்படியே வானத்துக்கு நேராக என் இருதயத்தை ஒருமுகப்படுத்து. என் மனம் உங்களை தான் நினைச்சிட்டு இருக்கணும், உங்களை தான் தேடணும். மார்த்தாளும் மரியாளும் அதான் சொன்னாங்க, நீங்க இருந்திருந்தா இது நடந்திருக்கும். ஆண்டவரே, அப்பா கிட்ட சொல்லுவீங்களா? உங்க வாழ்க்கையில என்ன ரொம்ப வேதனையான காரியம் நடந்திருக்கு? என்ன ரொம்ப வேதனையான காரியம் நடந்திருக்கு? நீங்க இருந்திருந்தா இது நடக்காது. நீங்க வந்துட்டீங்கன்னா மாறிடும். என் கண்ணீர் மாறும், என் வறுமை மாறும், என் புலம்பல் மாறும். அன்னைக்கு இஸ்ரவேலர்கள் இந்த வனாந்தரத்துக்கு காரணம்னு மோசேன்னு நின்னது போல என் குடும்பம் எல்லாம் என்ன பாக்குதுப்பா? நீ ஒருத்தி தான் இதுக்கு காரணம், நீ ஒருத்தன் தான் இதுக்கு காரணம். அவங்களுக்கு பதில் சொல்ல வைங்கப்பா, அவங்களுக்கு பதில் சொல்ல வைங்கப்பா. இது என்னது? என்ன நடந்தது? இது எப்படி ஆயிற்று? இது எப்படி சாத்தியமாச்சு? சொல்ல வைங்கப்பா. உங்க மகிமையை காட்டுங்கப்பா, உங்க மகிமையை காட்டுங்க ஆண்டவரே. ஆளுகை செய்வீரா,
உங்களை பார்க்கணும். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, மோசைக்கு விரோதமான முறுமுறுப்பு, இன்று உன்னை நோக்கி தொடுக்கப்படுகிற முறுமுறுப்புகளுக்கு நாளை கர்த்தர் உன்னை கொண்டே பதில் சொல்ல வைப்பார். நீ கர்த்தரை தேடுகிறவன் அல்லவா? கர்த்தருக்கு முன்பாய் நிற்கிறவள் அல்லவா? உன்னை தலைகுனிய விடமாட்டார். உன் வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையான பலன் வரும். நல்ல கரங்களை தட்டி ஆமென், ஆமென், ஆமென். பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் நல்லவர். உம்முடைய மிகுந்த கிருபையினாலே இந்த புதிய மாதத்தின் முதல் ஃப்ரைடே ஃபாஸ்டிங் பிரேயர்ல உங்க சமூகத்தில் எங்களை அழைத்து கொண்டு வந்து பாட, துதிக்க, ஆராதிக்க, செபிக்க வைத்து நல்ல சாட்சிகளை கேட்க பண்ணினீர். எங்களோடு பேசினீர். நீங்க வெளிப்பட்டா போதும், நான் அவர்களுக்கு காணப்படுவேன். நீர் உம்மை காண்பிக்க சித்தமா இருக்கிறீர். நாங்க தேடணும். பாதி மனதோடு அல்ல, முழு இருதயத்தோடு கிருபை செய்யும் ஆண்டவரே. ஃபேஸ் பண்ண முடியாத கடினமான சூழ்நிலையில் ஆகாரை வாழ வைக்க உங்க பிரசனம் வெளிப்பட்டது காரணம்ப்பா. ஏசா என்கிற எல்லையை தாண்டி யாக்கோபை போக வைத்தது நீர் அவனுக்கு வெளிப்படுத்தினது நாள ஆண்டவரே. அப்பா, தேவைகள் சந்திக்கப்படலன்னு திரும்பின ஜனத்தை மீண்டும் உம்மிடமாய் திருப்பினது நீர் உம்மை காண்பித்ததப்பா. அப்படி ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தாவே நீர் உம்மை காண்பித்து உடைய பிள்ளைகளுடைய வாழ்வை கர்த்தர் ஆசீர்வதித்து இது கர்த்தரால் நமக்கு கிடைத்தது என்று சொல்லத்தக்கதாய் கர்த்தர் உடைய பிள்ளைகளை சாட்சியாய் நிற்க வைப்பீராக. கிருபை உண்டாகட்டும். உடைய நாமத்துக்கு மகிமை வர பண்ணும். ஒவ்வொருவரையும் சமாதானத்தோடு அனுப்பி சாட்சியாய் கொண்டு வாரும். எல்லா கன மகிமை துதி ஸ்தோத்திரங்கள் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே அவருடைய பரிசு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. சமாதானத்தோடு போய் வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.